இதனால் இந்த புதிய மாதத்தில் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? யூதா வம்சத்தாரை தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தேவ பிள்ளைகளாகி நம்மை கர்த்தர் மீண்டும் அவர் அஸ்திபாரப்படுத்தி ஆசீர்வதிப்பை என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் யோசேப்பை எப்படி அஸ்திபாரப்படுத்தினார்? யாருக்கும் தெரியாத ஒரு மறைப்பொருளை கர்த்தர் யோசேப்புக்கு தெரியப்படுத்துகிறார். இரண்டாவது, கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்புக்கு நிகராக அந்த இடத்துல யாருமே இல்லை. மூன்றாவதாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம் தான் யோசேப்போடு கூட கர்த்தர் இருப்பதை அவனை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி கர்த்தர் யோசேப்பை அஸ்திபாரப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் யோசேப்பை அலங்கரித்தார். நான்காவதாய் யோசேப்பை கர்த்தர் ஆளும்படியாய் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 4 பிரதானமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்து கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் அலங்காரத்தையும் ஆளுகையும் தந்து என்னையும் உங்களையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவது அதிக லட்சியம். இதை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்து முடிக்கும்.